காலை வணக்கம். வெல்கம் டு பிரமிட் அட்வைசர் யூடியூப் சேனல். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் சுமாராக தான் இருக்குது. நத்திங் கிரேட், பட் நத்திங் டு வரி. 25 அட்வான்சஸ், 25 டிக்ளைன்ஸ், ஈவன் ஸ்டீவன் அப்படின்னு டிவியில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராட் மார்க்கெட் வந்து 1140. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு மார்க்கெட் எப்படி ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்கணும். ஆனால் ப்ளஸில் இல்லை, ஏன்னா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே செட்டில்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் another problem for us. Probably another volatile day. So Thursday could be a volatile day. 52-week high, 35 stocks, 52-week low, nothing. Okay, cash. About 15,000 crores, which is good, decent. The index பார்க்கலாம். So VIX தான் நார்மலாக VIX சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, 10,094 ஓப்பன் ப்ரைஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ப்ரைஸ்க்கு ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மேலே வந்துருக்கு டுவர்ட்ஸ் ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி இது மேலே போனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். இன்றைக்கி 10,105க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா கன்ஃபார்ம்டு பை சிக்னலில் இங்கேருந்து ஒரு ராலி எதிர்பார்க்கலாம் டுவர்ட்ஸ் த ப்ரீவியஸ் ஹை. அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி வெரி ட்ரிக்கி. வில் ஹேவ் டு சி என்ன ஆகுதுன்னா. ஓகே, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இன்றைக்கி எக்ஸப்ஷனலாக இருக்க மிட் கேப். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. மிட் கேப் 1.5% மேலே இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்மால் கேப் 1.3% இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், 21,084. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி ஓடினா கூட நிஃப்டி ஓடி ஆன ஒரு வழி கிடையாது. ஓகே, ஸோ வேறு 2% மீடியா, 1%. ஓகே, ஸோ நத்திங் அதர்வைஸ் கிரேட் இன் திஸ். நம்ம மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் அது வேறு ரேஞ்சில் போயிடுச்சு. ஆர்பிஎல் பேங்க், ஓ மை காட், ஆர்பிஎல் பேங்க் ஃபேண்டாஸ்டிக். பஜாஜ் ஃபினான்ஸ் வீக்காக தான். பஜாஜ் ஃபினான்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கலாம். நம்ம ஒரு டார்கெட் போட்டிருக்காங்க, போயிட்டு ரீட்ரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் நம்ம இன்றைக்கி பை கால் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி க்ளோசிங்கு பை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மற்ற ரெண்டு பார்க்கலாம், ஐடியா, ரிலையன்ஸ், எஸ்பிஐஎன், பிவிஆர். ஸோ பிவிஆர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரட்டும். நம்ம பிவிஆர் வந்து அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. இது பிவிஆர் வீக்காக தான் இருக்குது இப்போதைக்கு. ஒரு திருப்பி போய் டெஸ்ட் பண்ணோம். அந்த லோவில் எங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணோம், அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஆர்பிஎல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஓகே, வித் வால்யூம்ஸ் போயிருக்கு. ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு. ஸோ என்ன வால்யூம் பார்க்கலாம். இந்த வால்யூம் 5 crores, 3 crores, இப்போ 3 crores, இங்கே வந்து 11 crores. மை காட், இங்கே 5 crores, இங்கே 11 crores-னால் பாருங்கள். 11 crores ஃபார்மேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்மளை வாங்கலாம். திஸ் அவுட் டிப்பிக்கலி ஹேப்பன்ஸ். இந்த வால்யூம் ஃபார்மேஷன் ஹேப்பன் நெக்ஸ்ட் டே வந்து பிளாக் கேண்டில் கண்டிப்பாக தைரியமாக வாங்கலாம். இந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த லோ பார்த்தீங்கன்னா 24.45. இதுவே ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணலாம். இது வந்து 11 மில்லியன். அடுத்த நாள் வந்து 6 மில்லியன். டஸ் நாட் மேட்டர். இந்த க்ளோஸ் வந்து 24.45 லோ. இந்த க்ளோஸ் வந்து இப்போ 60 பைசா, 60 பைசா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா நம்ம இப்போ வந்து 27 ருபீஸு. ஸோ அதனால் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரேட். பட் இது வந்து பார்த்து பண்ணணும். பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இஸ் பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம் தே மூவ் டு ப்ராஃபிட்ஸ். இருக்கிற குப்பையெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒன்றும் எல்லாம் க்ளீன் தான் அது. ஸோ அதனால் என்ன பண்ணாக்கா இந்த சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் நல்லா ஆன் அ லோயர் பேஸ் வில் ஷோ குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்போது வந்து த மார்க்கெட்ஸ் வில் ஃப்ளை. ஓகே, ஸோ பிஎன்பி, பிஹெச்எல், ஆர்போ, இண்டஸ்இண்ட் பேங்க், டாடா மோட்டர்ஸ், எஸ்பிஐஎன். ஸோ நத்திங் exceptionally other than IDFC First Bank, and of course all public sector banks are extremely cheap and running. If you look at IOB பார்த்தீங்கன்னாக்கா, IOB stock IOB பாருங்கள், 6 ரூபாயிலேருந்து முடிஞ்சு போச்சு பாருங்கள். 6 rupees, 7 rupeesலேருந்து
10 rupees. Okay, so but doesn't matter. But biomila வந்து ஒரு காலத்துல எங்கேயோ இருந்தது. So it's ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே கன்சர்ன் என்னன்னா அகைன் ரிப்பீட் நேற்று வந்து இது பாருங்கள் 10,080. ஓகே 7 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது ஃபியூச்சரு நிஃப்டி ஃபியூச்சர். பேங்க் நிஃப்டி வந்து 22 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. நேற்று 100 பாயிண்ட் ப்ரீமியமில் இருந்தது. ஸோ திஸ் இஸ் த இஷ்யூ. பட் இந்த லெவலில் வந்து டிஸ்கவுண்ட் கவர் ஆகணும். பார்க்கலாம் இங்கே ஃப்ரெஷ் ஷார்ட் இதாக வந்து. ஓகே, ஸோ நத்திங் மோர் டு ஆட். நம்ம வந்து நேற்று கால்ஸ் கொடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட் அவன் ரீகலெக்ட் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும் நீங்கள்ட்டு. இன்றைக்கி ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் பறந்துடுச்சு. இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓடி போயிடுச்சுன்னா அது தெரியும். அது பின்னாடி ஓடாதீங்க. நம்ம இந்த ரேஞ்ச் க்ளோஸாக என்ன பண்ணால் நீங்கள் நம்ம அஸ்ட்ரல் லைவாக இருக்க போகிறது அஸ்ட்ரல் கோகோ இது இருந்தால் சோழமண்டலம் எங்கேயும் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் டார்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் தட் வில் லுக் அட் தி ஈவினிங். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். விஷ் யூ கிரேட் டே.